புகழ். இயேசுவை தவிர யார் முன்னிலும் நான் மண்டியிட மாட்டேன். புனித செபஸ்தியார். இயேசுவில் அன்பிக்கினியர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. புனித அந்தோனியார் வழியாக கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அன்பிக்கினியர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது யாருடைய விழாவை கொண்டாடுகிறது? புனித செபஸ்தியார் உடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நம்முடைய திரு அவையில் பல்வேறு நபர்கள் இந்த பெயரை தாங்கி இருக்கிறார்கள். செபஸ்தியார், செபஸ்டின், செபஸ்தாயி இவை போன்று பல்வேறு நபர்கள் இந்த புனிதருடைய பெயரை தாங்கி இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திலும் இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் இந்த விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பானவர்களே, இன்றைய மறைவுரையாக முதல் பகுதியாக புனிதர் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது பகுதியாக இந்த நற்செய்தி வழியில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். புனித செபஸ்தியார் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கின்றார். பிரான்ஸ் நாட்டில் பிறக்கிறார். ஆனால் இருந்த பொழுதிலும் தன்னுடைய பணி வாழ்வை இத்தாலி நாட்டில் அவர் தொடங்குகின்றார். இவ்வாறாக ரோமை படையில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். அங்கு படை வீரராக இருந்து இறுதியாக படையுடைய தளபதியாக அவர் உயர்த்தப்படுகின்றார். அப்பொழுது அங்கு அவர் இருக்கும் பொழுது அங்கிருக்கும் அந்த தளபதிகளுக்கு அவர் ஆண்டவரை பற்றி நற்செய்தியை போதிக்கின்றார். இவ்வாறாக ரோமையுடைய தளபதி ஒருவர் பல்வேறு நாட்களாக நோயினால் அவதிப்பட்டு நிலையில் இருக்கின்றார். இவ்வாறாக இந்த புனிதர் ஆண்டவரை பற்றிய செய்திகளை அவருக்கு எடுத்து கூறுகின்றார். ஆண்டவருடைய அற்புதங்களை அவருக்கு எடுத்து கூறுகிறார். இதை பார்த்த அந்த தளபதி, எப்படியாவது நானும் திருமுழுக்கு பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அந்த நிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுகின்றார். திருமுழுக்கு பெற்ற உடனே அவருடைய நோய் நீங்குகிறது. இதை கண்ட பல்வேறு படை வீரர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல்வேறு நபர்கள் அங்கு திருமுழுக்கு பெறுகின்றார்கள். அன்பானவர்களே, இவ்வாறாக தன்னுடைய நற்செய்தி பணியை படைவர்கள் மத்தியில் இவர் ஆற்றி வருகின்றார். அப்பொழுது இதை கண்ட ரோமை பேரரசர், எப்படியாவது இவரை நாம் தடுக்க வேண்டும். இப்படியாக அவரை அழைத்து, நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் இவ்வாறாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நான் ஆண்டவரை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவர் முன்னிலையில் நான் மண்டியிடுவேன், வேறு எவர் முன்னிலையிலும் நான் மண்டியிட மாட்டேன் என்று தன்னுடைய அர்ப்பண வாழ்வை அவர் எடுத்து கூறுகின்றார். இவ்வாறாக அந்த அரசர் மிகுந்த கோபப்பட்டு இவரை நாம் கொல்ல வேண்டும் என்று வினைகின்றார். அவரை வெளியே அழைத்து கொண்டு போய் ஒரு மரத்தில் கட்டி போட்டு எப்படி கொன்றாங்க? அம்புகளால் எழுந்து அவர்கள் அவரை கொல்ல வினைந்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தார்கள் இவர் இறந்து போய்விட்டார் என்று அவர்கள் விட்டுவிட்டு சென்றார்கள். ஆனால் இரோனிஸ் என்ற ஒரு புனிதர் அவரை அழைத்து பார்க்கும் பொழுது அவருடைய உயிர் இன்னும் இருந்தது. இப்படியாக அவரை அழைத்து கொண்டு போய் அந்த மருந்துகள்லாம் போட்டு குணமாக்கி அவர் மீண்டும் அதே பணியை செய்கின்றார். அதே அரசரிடம் போய், நீர் மனம் மாற வேண்டும், கிறிஸ்துவர்களை நீர் ஒரு நாளும் அவர்களை இந்த வேத கலாப்பணி அவர் துன்புறுத்தக்கூடாது என்று அவர் நினைத்தார். அன்பானவர்களே, 2ஆம் நூற்றாண்டில் பல்வேறு நபர்கள், பல்வேறு அரசர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடாது என்று அரசர் முன்னிலையில் அவர் அறிக்கையிடுகின்றார். இப்படியாக வேத கலாப்பணி பகுதியாக இருக்கும் பொழுது பல்வேறு நபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க முனைந்தார்கள். மிகவும் குறிப்பாக இளைஞர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க அவர் துணிந்தார்கள். நாம் எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? தன்னுடைய உயிரை காத்து கொள்ள அவர்கள் ஆண்டவரை வணங்காமல் அரசரை வணங்க ஆரம்பித்தார்கள். அரசர் சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது செபஸ்தியார் அங்கு சென்று, நீங்கள் கடவுளை வணங்க வேண்டும், கடவுளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொல்கின்றார்.
ஆனால் பல்வேறு நபர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அரசருடைய பாதையில் செல்கின்றார்கள். இறுதியாக அந்த அரசிடம் சென்று இவ்வாறாக மீண்டும் நீர் கிறிஸ்துவை துன்புறுத்தக்கூடாது என்று அவர் எச்சரிக்கை இடுகின்றார். இறுதியாக அவரை கம்பால் அடித்து கொலை செய்கின்றார்கள். அவர் அந்த அம்பால் எழுதார்கள். ஆனால் அவர் அப்பொழுது சாகவில்லை. ஆனால் இன்னொரு முறை மீண்டும் அவரை கம்பால் அடித்து அவரை சாகடிக்கின்றார்கள். அன்பார்களே, இப்படியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு புனிதர். இன்று அவரை நாம் போற்றுகின்றோம். இப்படியாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஆண்டவருக்காக சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வு நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இரண்டாம் பகுதியாக நற்செய்திக்கு நாம் வருவோம். இந்த உலகத்திலே நம்மால் செய்ய முடியாத ஒரு செயல் எது என்றால், நம்முடைய மத்தியில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நாம் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியம். நம்மோடு இருப்பவர்களை நாம் மகிழ்ச்சி படுத்த வேண்டும். ஒருவரை போல நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரையும் நாம் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று நினைப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு நாளும் அடுத்தவரை முழுமையாக மகிழ்ச்சி அடைய வைக்க முடியாது. நம்மோடு இருப்பவர்களை நாம் முழுமையாக மகிழ்ச்சி அடைய வைத்திருக்க முடியாது என்பதற்கான சான்றாக இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்து கூறுகிறது. அன்பானவர்களே, நேற்றைய நற்செய்தி நாம் என்ன வாசித்தோம்? அதெல்லாம் ஏன் பாரு கேட்குறீங்க? பழைதனை கழுத்தல் புதியன புகுத்தல். அதனால் நம்ம புதிய நாள் வந்துடலாம், அப்படி தானே? அன்பானவர்களே, நேற்றைய தினம் நோன்பை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் பரிசேயர்கள். யோவானுடைய சீடர்களும் நாங்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்ற கேள்வி கேட்கின்றார்கள். இன்றைய நாளிலும் என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஓய்வு நாளில் உடைய சீடர்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றார்கள்? நேற்றைய தினம் ஏன் உண்ணவில்லை, ஏன் அவர்கள் சாப்பிடவில்லை என்ற கேள்வி கேட்கின்றார்கள். இன்றைய தினம் ஏன் அவர்கள் சாப்பிட்றாங்க என்ற கேள்வி கேட்கிறார்கள். இப்படியாக இந்த உலகத்தில் நாம் எது செய்தாலும் குற்றங்களை கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதற்கான சான்றாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் மதவாதிகளா அல்லது ஆன்மீகவாதிகளா என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். மதவாதிகள் எவ்வாறாக வாழ்கின்றார்கள், எவ்வாறாக இருக்கிறார்கள் என்பதற்காக சான்றாக இந்த நற்செய்தி வாசகமும், ஆன்மீகவாதிகள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதற்கான சான்றாக இந்த நற்செய்தி வாசகம் அமைகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? ஓய்வு நாளில் வயல்வெளி பகுதியாக அவர் செல்கின்றார். பொதுவாக ஓய்வு நாள் என்பது யாருக்கு அர்ப்பணமான நாள்? கடவுளுக்கு உகந்த நாள். அந்த நாளில் நாம எதையும் செய்யக்கூடாது. இவர்கள் சீடர்கள் என்ன செய்கிறாங்க? கதிர்களை அவர்கள் வயல்வெளியிலிருந்து எடுக்கிறார்கள். அது ஒரு வேலையாக இருக்கிறது. எடுப்பதை மட்டுமல்ல, அவர்கள் அதை கொழுந்து அவர்கள் தின்னுகிறார்கள், அறுவடை செய்கின்றார்கள். அறுவடை செய்வது என்பது ஓய்வு நாளில் நடக்கக்கூடாது. ஓய்வு நாள் என்பது கடவுளுக்கு அர்ப்பணமான நாள். அங்கு நாம் கடவுளுக்கு மட்டுமே முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாளில் சீடர்கள் அவர்கள் கதிர்களை எடுக்கிறார்கள். அது ஒரு வேலை. எடுப்பதை மட்டுமல்ல, அவர்கள் கொழுந்து தின்கின்றார்கள். அது அறுவடையுடைய நாளாக இருக்கிறது. அவர்கள் கதிர்களை எடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக பசி வந்தால் என்ன சொல்லுவாங்க? பத்தும் பறந்து போகும். அன்பார்ந்தவர்களே, இந்த சட்டங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் நாம் நன்றாக இருக்க வேண்டும். சட்டங்கள் வடிவில் நாம் ஒருவரை அடிமையாக வைத்திருக்க கூடாது. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, உணவு என்பது ஒருடைய தேவை ஒன்றாக இருக்கிறது. ஓய்வு நாள் என்றாலும் கடவுளுக்கு உகந்த நாள் என்றாலும் நாம் அதை கொடுக்க வேண்டும். அதுதான் கடவுளுக்கு உகந்த காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை போதிக்கின்றார். போதித்த பிறகு அவர் அப்படியே அவர்கள் விட்டுவிடவில்லை, மாறாக உணவை கொடுக்கின்றார். 5000 பேருக்கு அவர் உணவை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம்
கடவுளுடைய பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். அதோடு நம்மால் முடிந்த காரியங்களை, செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். வெறுமனமே நாம் கடவுளுடைய படிப்பினைகளை பின்பற்றி, ஆனால் கடவுளுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. பரிசேயர்கள் ஆன்மீகவாதிகளா, மதவாதிகளா? மதவாதிகள் ஒருவர் என்ன செய்கிறார்கள், என்ன அவர் தவறு செய்கிறார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆன்மீகவாதிகள் தங்களுடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். பரிசேயர்கள் மதவாதிகளாக அடுத்தவர்கள் என்ன செய்கிறாங்க, அடுத்த ஒரு குடும்பம் என்ன செய்கிறது, அடுத்த ஒரு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அடுத்த ஒரு கணவர் என்ன செய்கிறார் என்று அடுத்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தில் நாம் யாரை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருக்கு உகந்த காரியம் செய்கின்றோமா, அல்லது அடுத்தவர்கள் ஏன் இப்படி வாழ்கிறார்கள், அடுத்தவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், நாம் அடுத்த குடும்பத்தை பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் செய்தி, நாம் நம்மை ஆண்டவருக்கு உகந்த முறையில் அர்ப்பணிக்க வேண்டும். பரிசேயர்கள் மதவாதிகளாக அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அடுத்தவரை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாம் நம்மால் முடிந்த காரியங்களை கடவுளுக்கு செய்ய வேண்டும். முதல் காரியமாக நம்முடைய ஆன்மீகத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அடுத்தவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பதற்கு நமக்கு கடவுள் கொடுக்கப்படவில்லை. மிக அழகாக அன்னை தெரேசா சொல்லுவாங்க, ஒருவரை நாம் வெறுக்கும் பொழுது அவர்களை நாம் அன்பு செய்ய முடியாது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒரு முறைதான் வாழப்போகிறோம். அதை நாம் அன்பை கொடுத்து, இரக்கத்தை கொடுத்து வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கின்றோம், எந்த குடும்பத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவருக்கு வந்த காரியம் நாம் செய்கின்றோம் என்று நாம் சற்று சிரித்து பார்க்க வேண்டும். முதல் செய்தியாக நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது செய்தியாக, இப்படியாக பரிசேயர் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாரை எடுத்துக்காட்ட சொல்றாரு? இந்த முதல் வாசகத்தில் அதை தான் நம்ம பார்த்தோம். நற்கருணை ஆராதனையில் அழகாக ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் பார்த்தோம். யாரை பற்றி சொல்றாங்க? தாவீது அரசருடைய வாழ்வை பற்றி சொல்றாங்க. அர்ப்பண உணவு குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவை தாவீது அரசர் உண்டார். அவர் அருள் பொழிவு செய்யப்பட்டவர், அவர் உண்ணலாம். ஆனால் அவரோடு இணைந்தவர்கள் அப்படியாக இல்லை. அவர்கள் தூய்மையான இதயத்தோடு இல்லை. ஒருவேளை அவர்கள் அந்த போரில் போயிருப்பார்கள், கெட்ட எண்ணத்தோடு இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த அர்ப்பண உணவை குருக்கள் மட்டுமே உண்ண வேண்டும். ஆனால் தாவீதோடு இருப்பவர்கள் உண்ணுகின்றார்கள். அன்பானவர்களே, அப்பொழுது யாரும் கேள்வி கேட்கவில்லை. கேட்டாங்களா? யாருன்னா யாரும் கேட்கல. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு இரண்டாவது செய்தி, தாவீது அரசர் செய்யும்போது யாருமே கேள்வி கேட்கவில்லை. ஏன் இப்பொழுது கேள்வி கேட்கிறீர்கள்? நமக்கு பிடித்தமான ஒரு செய்யும்போது நாம் அதை அவர் தவறு செய்தால் கூட நாம் கேட்க மாட்டோம். ஆனால் நமக்கு பிடிக்காதவர்கள் ஒருவர் நன்மை செய்தால் நாம் அதை கேட்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றோம். அன்பானவர்களே, தாவீது அரசர் உண்ணக்கூடாத அந்த அர்ப்பண உணவை மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிடித்தமானவர்கள் தவறு செய்தால் நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஒருவேளை நமக்கு பிடிக்காதவர்கள் ஒரு சிறிய தவறு செய்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். அன்பானவர்களே, மிக அழகாக சொல்லுவாங்க, ஒருவர் மீது அன்பு குறைந்தால் அவள் செய்யும் சிறிய தவறு கூட எப்படி தெரியுமா? பெரியதாக தெரியும். ஒருவர் மீது அன்பு குறைந்தால் அவள் செய்யும் சிறிய தவறு கூட பெரியதாக தெரியும். அல்லது ஒருவர் மீது அன்பு அதிகமாக இருந்தால் அவள் செய்யும் பெரிய தவறு கூட சிறியதாக தெரிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஒருவர் தவறு செய்தால் நாம் அதை கேட்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமா? அல்லது நமக்கு தெரிந்த நபர்கள், நமக்கு பிடித்தமான நபர்கள், ஒருவேளை நம்ம குடும்ப வாழ்க்கையில் 2 பிள்ளைகள் இருப்பாங்க. நமக்கு பிடித்தமான பிள்ளை தவறு செய்தாலும் நாம் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒருவேளை நமக்கு பிடிக்காத பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை தவறு செய்தால் அவரை தண்டிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றோம். அவரை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? ஒரு தவறு என்றால் நாம் அதை யார் செய்தாலும் தட்டி கேட்க வேண்டும். இரண்டாவது செய்தியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஏன் அப்பொழுது கேட்கவில்லை, இப்பொழுது ஏன் கேட்கிறீர்கள்? தாவீது அரசர் தவறு செய்தார், அதை யாரும் கேட்கவில்லை.
அப்பொழுது அதை நியாயப்படுத்துகின்றார்கள். ஆனால் பரிசேயர்கள் ஆண்டவரை வெறுக்கின்றார்கள். அதனால் அவர் செய்யக்கூடிய நன்மைகளை தீமையாக பார்க்கின்றார்கள். அன்பானவர்களே, ஆன்மீகவாதிகளா மதவாதிகளா? மதவாதிகள் பரிசேயர் ஆண்டவர் நன்மை செய்கின்றார், அதை அவர்கள் ஏளனம் செய்கின்றார்கள். ஆனால் ஆன்மீகவாதிகள் கடவுளுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இதுதான் இரண்டாவது செய்தியாக. ஒருவர் தவறு செய்தால் நாம் அதை தட்டி கேட்க வேண்டும், நாமும் நன்மை செய்ய வேண்டும். இறுதியாக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சட்டங்கள் தேவைப்படுகிறது. ஒருவேளை நாம் வெளியே போகின்றோம், சிக்னல் இல்லை அப்படின்னா நடக்கும். வெளியே போகிறோம், பாதையில் ரோட்டில் சிக்னல் இல்லைன்னா நடக்கும். ஒழுங்காக போக முடியுமா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சட்டங்கள் தேவைப்படுகிறது. சமுதாய சட்டங்கள் வேண்டும், அதே போன்று தனி மனித சட்டங்கள் வேண்டும். பரிசேயருடைய வாழ்க்கையில் சமுதாய சட்டங்களை பார்த்தார்கள், ஆனால் தனி மனித சட்டங்களை அவர்கள் பார்ப்பதில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் தான் போன போக்கில் அவர்கள் வாழ்ந்தார்கள். கடவுளுக்கு தேவையற்ற உதவாத காரியங்களை அவர் செய்தார்கள். அவள் தனிப்பட்ட சட்டங்களை பின்பற்றவில்லை, மாறாக சமுதாய சட்டங்களை அவர் பின்பற்றினார்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நாம் இந்த இரண்டு சட்டங்களையும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் தனிப்பட்ட சட்டங்களை வைத்திருக்க வேண்டும். அதே போன்று இந்த சமுதாய சட்டங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். மனிதர்கள் சட்டங்களை நாம் அதனை அடக்கி ஆள்வதற்காக அல்ல, மாறாக அதை வைத்து நாம் ஒருவரை மீது ஒருவர் அன்பு செய்ய. அன்பார்ந்தவர்களே, இந்த சட்டங்கள் குடும்பத்தில் நாம் எவ்வாறு பின்பற்றி கொண்டிருக்கின்றோம்? கணவன் மனைவி என்ற ஒரு அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதன் வழியாக நாம் அவர்களை மிகுதியாக அன்பு செய்ய வேண்டும். அதை வைத்து நாம் அடிமைப்படுத்தக்கூடாது. அதே போல் நம்முடைய பணித்தலங்களில் நமக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பதவியில் வைத்து நாம் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். அதை வைத்து நாம் அடுத்தவரை அடிமைப்படுத்தக்கூடாது. அன்பாக இறுதியாக சட்டங்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் வேண்டும், இந்த சமுதாயத்திலும் வேண்டும். மிக அழகாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு சட்டங்களும் வரையறுக்கு உட்பட வேண்டும். நான் சுதந்திரம் பெற்றவன், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று என்னுடைய சுதந்திரம் அடுத்தவரை தீமைக்கு இட்டு செல்லக்கூடாது. இது என்னால் முடியும், என்னால் பணபலம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் என்னால் முடியும் என்று நம்முடைய சுதந்திரம் அடுத்தவரை தீமைக்கு உட்படுத்தக்கூடாது. அன்பானவர்களே, இதுதான் சட்டங்களுடைய முதன்மையாக இருக்கிறது. சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். தனிமனித சட்டங்கள் இருக்க வேண்டும், அதே போன்று இந்த சமுதாய சட்டங்களை நாம் ஏற்று வாழ வேண்டும். இன்றைய நாளில் மிக அழகாக ஆண்டவர் சொல்கின்றார், மானிட மகனுக்கு சட்டங்கள் உட்பட்டதே. கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார். கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை வைத்து அவர் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அன்பானவர்களே, இப்படியாக இன்றைய புனிதரும் ஆண்டவருக்கு முகுந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார். இதுதான் சட்டத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சட்டங்கள் அதிகாரத்தை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அன்பானவர்களே, கடவுளுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆன்மீகவாதிகளா மதவாதிகளா? மதவாதிகள் அடுத்தவரை பார்க்கின்றார்கள், ஆன்மீகவாதிகள் தன்னை பார்க்கின்றார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான வரத்தை தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.